ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு உங்க பக்கத்து வீட்டு பொண்ணு, அதாவது ட்ரெயினியுடைய அடுத்த எபிசோட் தாங்க. உங்களுக்கே தெரியும், போன பார்ட்ல தலைமை ப்ரப்போஸ் பண்ணிட்டான். அடுத்து என்ன நடந்துச்சுன்னே தெரியல. தூங்கிட்டு இருக்கான் ரியானு. ப்ரப்போஸ் பண்ணது எல்லாமே கண்ணு முன்னாடி வந்துட்டு இருக்கு. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு சொன்னதெல்லாம் அப்படியே கனவுல வந்துட்டு இருக்கு. ஆத்தாடி, மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டோமே அப்படின்ட்டு பதட்டத்திலேயே ரியானு அப்படியே புரண்டு புரண்டு படுத்துட்டு இருக்கான். அவனை யாரோ தட்டி எழுப்புற மாதிரியே இருக்கு. எந்திரு அஞ்சலி, எந்திரு, ஏபுள்ள செல்லா குட்டி, எந்திரு எந்திரின்னு எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. இவன் வேற தட்டி தட்டி விட்டுட்டு இருக்கான். அது வேற யாரும் இல்ல, கண்ணை திறந்தவனே பாத்தீங்கன்னா ஜேன் தான் பக்கத்துல இருக்கான். ஐயோ, என்ன இவரா, டே இவன்டா அப்படின்ற மாதிரி ரியான் பாத்துக்கிட்டே இருக்கான். அது மட்டும் இல்லாம அப்படியே பக்கத்துல வந்துட்டு ஜேன் சிரிச்சுக்கிட்டே என்ன பண்றாங்க நீங்க அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா மறைஞ்சு போயிடறான். இந்த 90s படங்கள்ல எல்லாம் வரும்ல, திடீர்னு நமக்கு பிடிச்சவங்க இருக்கு ஆனா இல்ல, இருந்தா நல்லா இருக்கும் இல்லன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தான். சரி போயிட்டு நான் பிரஷ் பண்றேன்ட்டுன்னு பாத்ரூம்க்கு போயிருவான். என்னடா நடக்குதுன்னு ரியானுக்கு புரியல. அவன் பிரஷ் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பாத் ஸ்கிரீன் இருக்குல்ல, அத வேகமா ஓபன் பண்ணிட்டு ஜேன் வர்றான். வரது மட்டும் இல்லாம நான் தான் இருக்கேன்லன்னு போஸ் குடுக்குற மாதிரி இருக்கு. பட் ஒண்ணுமே நடக்காத மாதிரிதான் இருக்கு. சரி ஜெராக்ஸாவது நிம்மதியா எடுக்க விடுங்கடான்னு எடுத்துட்டு இருந்தா, ஜெராக்ஸ்ல இருக்கக்கூடிய ஓட்டர் ஐடி கார்டு இது எல்லாத்துலயுமே ஜேன் தான் தெரிஞ்சிட்டு இருக்கான். ஆனா உண்மையிலேயே பக்கத்துல இருக்க ஆண்டி இருக்காங்களா, அவங்க போட்டோ தான் இருக்கு. இதை வேற பார்த்து பதஷ்டப்பட அடுத்து அல்டிமேட்டா ஒரு ஆண்டி போட்டோ எடுக்க வந்திருப்பாங்க. அந்த ஆண்டி அவன் போட்டோ எடுக்கலாம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோன்னு பாத்துட்டு இருந்தா, அந்த ஆண்டிக்கு பதிலா கியூட்டா லவ் சிம்பிள் காட்டிட்டு ஜேன் தாங்க கண்ணு முன்னாடி வந்துட்டு இருக்கான். இல்ல இப்படியே போயிட்டு இருந்தா என் பொழப்பு என்னலே ஆகுறது, என்னலே பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ரியானுக்குன்னா டென்ஷன்னாலும் டென்ஷனு. கண்ணை திறந்தாலும் கண்ணை மூடினாலும் கனவுல நீ தானே, வேற யாரு வருவா அப்படின்ற மாதிரி ரியான் மாறிட்டான். ஜேன் என்னடா பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. நேர்ல போனா எரிஞ்செரிஞ்சு விழுகிறான், ஆனா இல்லாத சமயத்துல அன்பா இருக்கானேன்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் ஆயிட்டு இருக்கு இந்த ரியானுக்கு. அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஒர்க்கு பாக்குறதா வேற ஏதாவது பண்றதான்ற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம போட்டோஸ் எல்லாம் பிரிண்ட் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் போடுறதுக்காக அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எல்லாம் ஒர்க் பண்ணணும்ல, சைடு அங்கிட்டு இங்கிட்டுலாம் எல்லாம் பண்றது, அதுக்கு தான் யோசிச்சுட்டு இருக்கான். எப்படி இதெல்லாம் நடக்குது, நம்ம ஃபீலிங் அவர் கன்ஃபர்ஸ் பண்ண போறாரா, ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க போறோமா, ஒரு இடத்துல வேலை பார்க்க போறோம்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஃப்ரெண்டோட என்ட்ரி, மச்சான் நான் வந்துட்டேன், யூ ஆர் ஷாக்குடு ஐ எம் ராக்குடு அப்படின்ட்டு ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டான். வரது மட்டும் இல்லாம என்ன பங்கு ஜாலியா இருக்க போல அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. என்னடா யார் உன் ஃபீலிங்க வந்து கன்ஃபர்ஸ் பண்ணணும்னு இருக்கேன்னு போது எங்க தாத்தா அப்படின்ட்டு இருக்கான் ரியானு. ரியானோட ஃப்ரெண்டு கேட்பான், என்னடா ஃபீலிங்ஸ் ஏதோ கன்ஃபர்ஸ் பண்ண முடியலன்னு இருந்தா, யாரோட ஃபீலிங்ஸ், எப்படிப்பட்ட ஃபீலிங்ஸ் அப்படின்லாம் கேட்க. அட அது ஒன்னும் இல்லடா, நான் ஸ்கிரிப்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓ எந்த ஸ்கிரிப்ட், என்ன ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஃப்ரெண்டு திருப்பியும் கொஸ்டின் போட்டு கொக்கி போட்டுட்டு இருப்பான். இல்லடா, ஆபீஸ்ல இருக்க ஒருத்தர் மேல ஒருத்தனுக்கு கிரஷ் ஆமா, இதுதான் ஸ்கிரிப்ட் அப்படிங்க. யாருக்கு யார் மேல கிரஷ்? இப்போ உதாரணத்துக்கு எனக்கு நீ வச்சுக்கோ, உனக்கு சீனியர் ஆபீசர் மேல கிரஷ், அதை எப்படி கன்ஃபர்ஸ் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்றதான் டைலாக். அதை தாண்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இருக்க. ஓ அப்படி, சரி ஓகே, கேட்ட கேள்வி எல்லாம் போதும், எந்த பாஸ்போர்ட் போட்டோ நல்லா இருக்குன்னு செலக்ட் பண்ணி கூட அந்த வேலையை பார்க்கலாம், அதை விட்டு நச நசன்ட்டு உயிரை வாங்காத அப்படின்னு ரியான ஃப்ரெண்டு டைவர்ட் பண்ணிடுவா. இதுல டேதா ஏற்கனவே ஜூடி மேமும் பம்மியும் ஒன்னா இருக்கதை பாத்திருப்பான்ல, அதை பார்த்ததுல இருந்து அவனுக்கு நான் வருத்தம். ஆனா பம்மிக்கு தூக்கமே வரலங்க. டேய் என்ன சிந்திக்கிறதுனே தெரியல, இத்தனை வருஷம் லவ், அதை பொசுக்க அவ இப்படி பண்ணிட்டாலேன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். 127 மிஸ்டு கால் இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கா பம்மி. அவனுக்கு அது எதுவுமே மைண்ட்ல இல்ல. ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டது, இது எல்லாத்தையும் ஆனிவர்சரிக்கு அவன் சர்ப்ரைஸ் பண்ண சமயத்துல இது எல்லாமே நடந்துச்சுல்ல, அதை பார்த்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ண முடியும்? ஒரு பாய் ஃப்ரெண்டோட இடத்துல அவன் இதை யோசிச்சுதான் ஆகணும். ஏன்னா அவன் ரொம்ப நல்ல பையன், சமத்தான பையன். பம்மி தான் அப்ரோச் பண்ணிருப்பா, பம்மி தான் ப்ரப்போஸ் பண்ணிருப்பா, பம்மி தான் அவனுக்காக எல்லாமே பண்ணிருப்பா. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி நமக்கு எல்லாமே கொடுத்த ஒரு நபர் பெட்ரே பண்ணும்போது அது கஷ்டமா தானே இருக்கும். இதுதான் அவனோட மைண்ட்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. எதையும் குளோரிஃபை பண்ண விரும்பல, அவனோட தாட்டை நான் சொல்றேன். பாமி என்ன பண்றானா, பேபி தயவு செஞ்சு என் கூட பேசு பேபி, நமக்கு இன்னைக்கு ஆனிவர்சரி, சாரி பேபி ப்ளீஸ் திருப்பி கூப்பிடு, நான் அப்ப குடிச்சிருந்தேன், என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, கொஞ்ச நேரம் என் கூட பேச மாட்டியா, என் மேல என்ன கோவம் அப்படிலாம் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கா. டேக்கு அது எதையுமே பார்க்க விருப்பமே இல்ல. அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்பன்னு பார்த்து ஏதோ மெசேஜ் வருது. அந்த மெசேஜ் வேற எதுவும் இல்ல, ரிமைண்ட் பண்ணுங்க டேக்கு 8 கிளாஸ் வாட்டர் குடிக்கணும் அப்படின்னு வந்திருக்கும். இந்த பிள்ளை வந்து அம்மா மாதிரி அவனை பொறுமையா தான் பாத்துட்டு இருந்துச்சு. அவளோட மனசுல என்ன விரும்பேன்னா, இவ்வளோ வருஷமா அவன் மட்டுமே ஸ்டெப் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காளே அப்படின்ற ஒரு விஷயம் வருத்தமாவே இருந்துட்டு இருக்கு. இப்ப என்னாச்சுன்னா, ஜூடி மேம் இருக்காங்க இல்லையா, அவளுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. சாரி மேம், லாஸ்ட் நைட் நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு அனுப்ப ட்ரை பண்ணுவா. ஆனா அவ அனுப்ப மாட்டா. ஏதோ அவன் மைண்ட்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அதாவது ஐ எம் சாரி ஃபார் கிசிங் யூ அப்படின்னு மட்டும் மெசேஜ் வர, அந்த மேம் அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. அவங்க கொஞ்சம் மெச்சூர்டான ஆளு. இதுவும் நம்ம அனுப்புறதா வேணாமான்னு ஒரே கன்ஃபியூஷன், அதையும் டெலீட் பண்ணிடுறா. இப்ப நம்ம எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம், எதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் முதல்லன்னு பம்மி மனசுக்குள்ள ஒரு 1000 கேள்வி. டேக்கு கனவுதான் நஜமிதுதான்
போ 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 நீ எங்க வேணா போ, தாலி கட்டி போ, எனக்கு ஒன்னும் கவலை இல்ல, சாரி தங்கம் போ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப 11:30 மணிக்கு ரெஸ்டாரண்ட் ரிசர்வேஷன் ஏதோ வந்திருக்கு. அதை பார்த்துட்டு அவனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணிக்கிறதுன்னு வேற தெரியல. இதுல ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பாவும் டேயும் சேர்ந்தா நல்லா இருக்கும், நீ ஏன்ப்பா அப்படிலாம் இருக்கீங்க, ஏதாவது சொல்லணும்னு சொல்றீங்களா, முடியும் கொட்டிடுவேன், அப்படிலாம் நடந்துச்சுன்னா என் இதே ரொம்ப ரத்தம் வலிஞ்சு கஷ்டத்துல நான் மூழ்கிடுவேன். தேயோட இடத்துல இருந்தா அது வருத்தமான விஷயம் தானே. உடனே கால் பண்ணிட்டு பாவையும் அதுக்கடுத்து பையையும் வர சொல்றான், சாப்பிட வாங்கடா அப்படின்ட்டு. இந்த ரிசர்வேஷன் ரெஸ்டாரண்ட்ல தான் பம்மிக்காக புக் பண்ணிருப்பான். ரொம்ப நல்லா இருக்குன்னு ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னன்னே தெரியல, ரொம்ப பசியா இருப்பா போல, பையன் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கா. அதை பார்க்கும்போது இவன் மட்டும் தனியா ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கான். இது பாவுக்கும் புரியுது இங்க என்ன நடந்திருக்கோ எல்லாமேன்ட்டுன்னு. உடனே ரெஸ்டாரண்ட் பேரரை கூப்பிட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் கொடுங்க அண்ணா, அது மட்டும் இல்லாம இந்த டேஸ்டான ஃபுட் என்ன நல்லா டெலிஷியஸா பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, சாஸ் அது இதுன்னு கொண்டு வாங்கன்னு. நல்லா பை சாப்பிட்டுட்டு இருக்கா. என்ன நடக்குதுன்னு அவளுக்கு எதுவுமே தெரியல. டே ஆனா கியூட்டா இருக்காங்க, சீரியஸா எனக்கு என்னமோ டே ரொம்ப பிடிச்சிருக்கு. இருந்தாலும் என்ன பண்றது, அவன் சோகம் இங்கே தெரியுது இல்லையா, மைனஸ் வேணும், சாஸ் வேணும், அது வேணும், இது வேணும், லூஸ் மாதிரி உளறிக்கிட்டே இருக்கான். எது பேசினாலும் எப்பவுமே டே ரியாக்ட் பண்ணுவான். ஆனா இந்த வாட்டி ரொம்பவுமே டம்பான மாதிரி இருந்துட்டு இருக்க. என்னடா ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்டுருவா பையி. அவன் மைண்ட்குள்ள என்ன ஸ்ட்ரைக் ஆகணும், ஆமால அடிக்கடி பம்மி ஜூடியை பிடிக்கும்னு சொன்னது, ஜூடியை பத்தியே பேசினது, இது ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்குமான்னு ஸ்டன் ஆயிட்டு அப்படியே பார்த்தா இருள் அடிச்ச மாதிரியே இருக்கான். மாதிரி தான் இப்ப இவ்வளோ சாப்பிட்றதா வேணாமா, நல்லா சோத்த தின்னுட்டு இருக்கோமேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்படி அப்செட் ஆகுறாங்களே, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு ஒரே ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களுக்குமே அவனோட நிலைமை புரியுது. வரிசையா ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இது சாப்பிட்றதா எப்படி சமாதானப்படுத்துறது டேன்னு தெரியாம இருக்க. சரிப்பா என்ன யோசிக்கிறானா, டே நீ சாப்பிடுடா, உனக்கு ஏதாவது ஆறுதல் கொடுக்கணுமான்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். ஆய வச்சவளோட சரி பா ஏதோ சமாதானப்படுத்துறோம், கொன்றுவேன், மறுபடியும் பாவையும் டேயும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணீங்கன்னா. நீங்க என்ன நடக்குதுன்னா, பம்மி இருக்கால சரின்ட்டு எப்பயும் போல ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுறா. வந்துட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா, பேபி பேபி ஓப்பன் பண்ணு டோரை ப்ளீஸ் ப்ளீஸ்னு கதவை தட்டிக்கிட்டு இருக்கா. அவன் தான் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போயிட்டானே. அது மட்டும் இல்லாம ரொம்பவுமே கால் பண்ணி பாக்குறா, எடுக்கவே இல்லை. பம்மி மட்டும் இப்ப தனியாவே இருந்துட்டு இருக்கா. சரி என்ன பண்றது, நம்ம பேபியை நம்ம பார்த்தாகணும்ல, நம்ம பேபி அப்படின்ட்டு நான் அவ யோசிச்சுட்டு இருக்கா. சரின்ட்டு பம்மி என்ன பண்றானா, ஹோட்டலுக்கு வந்திருப்பா. அங்க இருக்கவங்க கிட்ட அப்பா எங்க அட்டே அப்படின்னும் போது அவன் என்ன வரல அங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஜூடி மேம் இருக்காங்க. அதாவது ஒரு கிளைண்ட் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க, அது மட்டும் இல்லாம இங்க மீட்டிங் இருக்கு சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. போயிட்டு இவ்வளவு பக்கத்துல உட்காந்துக்கிறா. அப்போ அந்த மேம் கிட்ட என்ன பேசுறதுன்னே தெரியல. அவங்க எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ட் பண்றதை பத்தி, சாரி மேம் நான் எதுவும் மீன் பண்ணலன்னு போது, நீங்க பாருமா உன்னோட இன்டென்ஷன் எனக்கு புரியுது, நீ அந்த மாதிரி மீன் பண்ணி என்கிட்ட எதுவும் பண்ணலன்னு எனக்கும் புரியுது. நீ உன் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனை சமாதானப்படுத்த பாரு. அண்ட் வேற என்ன பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்க மேம், நான் ஜாபை குவிட் பண்ணிடுவா, இன்டர்ன்ஷிப்ல இருந்து வெளியில போயிருவா அப்படின்னு போது, அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேணாம், இந்த பவுல் எம்டியா இருக்கு, இதுல ஃபுல்லா நீ உனக்கு பிடிச்ச ஃபுட்டை ஃபில் பண்ணி நல்லா நிம்மதியா சாப்பிட, எல்லாம் சரியா போயிடும், உன் பாய் ஃப்ரெண்ட்க்கு புரிய வை அப்படின்னு சொல்றாங்க. இல்ல டே இருக்கான்ல அவன் சோகமா இருக்கு. அதை பார்த்துட்டு பாவும் பையும் முடிவு பண்ணிட்டு இருக்காங்க, என்னடா சரக்கு அடிச்சிட்டு இருக்கோம், அப்பத்துல இருந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் தின்னுட்டு இருக்கோம், நீ ஒரு பைட் கூட எடுத்துக்கலையே, சாப்பிடறான்னு 2 பேரும் கெஞ்சுறாங்க. நீங்களாவது பரவாயில்ல, இந்த ரிசர்வேஷன் வேஸ்ட் ஆகாம என் கூட இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். ஐயோ கோகமா வருது. ஃபர்ஸ்ட் விஷயம் அவ குடிச்சிட்டு ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டான், அவ்வளவுதான். இவன் ரொம்ப ஓவர்டுவா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இன்னொன்னு பை பாக்குறா, இங்க பாரு உங்க 2 பேருக்கு இடையில என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னா எனக்கு தெரியாது, ஆனா இந்த ஹோட்டலோ இங்க இருக்க ஃபுட்டோ உனக்கு என்ன பாவம் பண்ணுச்சு, இந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ் என்ன பாவம் பண்ணுச்சு, மரியாதையா சாப்பிடணும்னு இப்ப இன்னொரு ஒரு பிளேட் ஆர்டர் பண்றான். எல்லா ஸ்நாக்ஸையும் எடுத்துட்டு பயங்கரமா டே பக்கத்துல தள்ளி தள்ளி விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்புறம் உடனே அவன் சிரிக்க ஆரம்பிச்சிடறான். பட் இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்களேன், யாரா இருந்தாலும் ஒருத்தருக்காக எஃபர்ட் போட்டுட்டே இருக்கும்போது லைட்டா அவங்க ட்ரெயின் ஆவாங்க. கொஞ்சமாவது நான் இருக்கேன்றதை புரிய வைக்காம அவங்கள நாய்க்குட்டி மாதிரி அலக்கழிச்சுட்டு அப்புறம் இல்லன்னு சொல்லிட்டு அவங்க மேலேயே மொத்த பிளேமையும் போட்டு அவங்களை கெட்டவங்களா மாத்துறது ரொம்ப பெரிய தப்பு. இத பொண்ணுங்க பண்ணியும் பாத்திருக்கேன், பசங்க பண்ணியும் பாத்திருக்கேன். ரொம்ப சோகமா சாப்பிட்டுட்டே இருக்கானா, அப்பப்பா பாத்துட்டு சொல்றான், மச்சான் உன்னோட நிலைமை எனக்கு புரியுது, நீ கவலையா இருக்க, பெருசா ஹர்ட் ஆயிருக்கன்றதும் என்னால உணர முடியுது. ஆனா என்னால உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல, பட் உன் கூட நான் இருக்கேன், இந்த வீக்கெண்ட் ஃபுல்லா நம்ம ஒன்னா இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது பையன் தலையாட்டிக்கிட்டே இருக்கா. இன்னொரு சைடு பயங்கரமா ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அதாவது ஆபீஸ்லாம் பயங்கர ரணேகலமா ஏதோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பையனும் பொண்ணும் வந்து ஸ்நாக்ஸ் ஊட்டி விடுற மாதிரி சீன் போல. அப்ப ஜேன் இருக்கான்ல, அவனை போயிட்டு உட்கார சொல்றாங்க. கோட் போட்டுட்டு உட்காந்துறான். என்ன விளம்பரம்னு எனக்கு தெரியல. சோ இப்ப இந்த இடத்துக்கு மேல் லீடு போயிட்டாருன்னா ஃபீமேல் லீடு வேணும்னு சொன்னோன்னே ரியான் இருக்கான்ல, அவனை வந்து வாக்கி டாக்கிய வச்சு கூப்பிடுவாங்க. போன்னு எல்லாரும் தட்டி அனுப்பி விட, அவனும் போயிட்டு பக்கத்துல உட்காந்துறான். ஏதோ ஸ்நாக்ஸ் ஊட்டி விடணுமா. ஐ டு ஐ பார்த்ததுக்கு அப்புறமா ஏதோ டைரக்டர் சார் சொல்லுவாரு, எப்பா மேல் லீடுக்கு ஃபீமேல் லீடுக்கு இடையில ஏதாவது வாக்க தகராறா, பக்கத்துல போங்கன்னு க்ளோஸரா உட்கார வச்சுட்டாங்க. ஸ்நாக்ஸ் எப்ப பொண்ணு பையனுக்கு ஊட்டி விடணும், அதே மாதிரி பையன் பொண்ணை பாக்கணும்னு. பொண்ணுன்றது யாருன்னா ரியான் தான். அவன் ஊட்டி விடுற மாதிரி இருக்கிறது, கையில ஒரு பேனா இருக்கு, அதை வாயில போயிட்டு திணிக்கணும். அவன் அதை பாத்துக்கிட்டே நிக்கவும்
ஜெயனே அவன் கையால் எடுத்து ஊட்டி விடுற மாதிரி பண்ணிக்கிறான். அதே மாதிரி ஐட்டோவை பார்த்துக்கிட்டே க்ளோஸரா மூவ் பண்ணணும்னு மூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. க்ளோசர்னு தள்ளி தள்ளி இருக்க ரியான் இருக்கான்ல, அவனை புடிச்சு இழுத்து பக்கத்துல உட்கார வச்சுக்குவான். இதுக்கப்புறம் கட் சூப்பரா வந்திருக்கு, இந்த மாதிரிதான் சீன் எடுக்க போறோம்னு முடிவு பண்ணிட்டானுங்க. இந்த சீன் கட்டுன்னு சொன்னோன்னே ரியான் துப்புடுன்னு வெளியில என்ன விட்டா போதும் சாமி நான் ஓடிட்டேன்லன்னு ஓடிடுறான். ஜெயன் அந்த இடத்துல பொசுக்குன்னு பாத்துக்கிட்டே இருக்கா. இதுல என்ன நடக்குதுன்னா பாருக்கான்ல, அவன் நிறைய குட்ஸ் எல்லாம் தூக்கி அங்க எடுக்கிறது இங்க எடுக்கிறதுன்னு ஒர்க் பார்த்துட்டு இருக்கும் போது ஒருத்தர் வராரு. இங்க பாரு அங்கிள் மோ இருக்காருல, அவர் உன் மேல நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு சொல்ல இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பார்த்தேன்னா இன்வாய்சஸ் எல்லாம் தப்பா இருக்கு, இவ்வளவு தப்பு இந்த வருமா எவனுமே பண்ணதுல எத்தனை வருஷத்துல அப்படின்னு திட்டுறாங்கன்னு போது அண்ணே மன்னிச்சிருனே நான் ஒரு டம்புனே அப்படிங்கிறான். சரி எக்ஸ்கியூஸ் எல்லாம் சொல்லாத, முதல்ல போயிட்டு அதை பாருனோடனே அதை பார்க்க போயிருவான். இங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல என்ன நடக்குதுன்னா ரியான் ஜெயன் மட்டும் இல்ல மேல் லீட் ஃபீமேல் லீட் வச்சு அந்த ஆட் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த டைம் கட்டுன்னு சொல்ற அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா அந்த ஷாட் வந்திருக்கு. அப்பதான் யாரோ ரியானை கூப்பிடுற மாதிரி இருக்கு. யாரு அப்படின்னு பார்த்தா அவனோட ஃப்ரெண்டு, அவன் மீட் பண்ணிருப்பான்ல. என்னடா சொல்லவே இல்லை அப்படின்னு போது உலகம் சின்னது இல்ல, அதான் நீ இருக்க இடத்துக்கே நானும் வந்துட்டேன். சரி என் ஃப்ரெண்டு கூட வேலை பார்க்கறத நினைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கலாம்னு பேசிக்கிட்டு இருக்கான் அந்த ஃப்ரெண்டு. சரி ஓகே ஆமா உனக்கு கன்ஃபர்ஸ் பண்றது யாரு அப்படின்னு கேட்டோன்னே சும்மா அப்படின்னு இருக்கும் போதே வாக்கி டாக்கி அலருது. ஜெயன் பக்கத்துல கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். சரின்ட்டு அவன் இருக்க இடத்துக்கு மாத்தி எங்க போயிட்டு இருக்கும் போது ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் டிக்கிலேயே தட்டி அனுப்பி விட்டுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த பம்மி பொண்ணு இருக்கால, அவ ஜூடி மேமோட எப்பயும் போல ஒர்க்ல உட்காந்துருக்கா. அப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குன்னு சிஸ்டம்ல உட்காந்துருக்கவங்க. அதுக்கு சரி ஓகே ஏதாவது ரெஸ்டாரண்ட்ல ஃபுட்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது ஜூடி மேம் இருக்காங்களா, எல்லாத்தையும் கேட்டுட்டு பம்மி கிட்ட சொல்லுவாங்க. ஓகே நீங்க என்ன ஃபுட் கேக்குறீங்களோ உடனே ஆர்டர் பண்ணிடலாம், ஷாப் ஓப்பனா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஓகேன்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. மொத்தம் என்ன டேயும் அவ்வளவு பாத்துட்டாங்களான்னு தெரியல. பம்மியோட போனை வாங்கி அந்த மேம் ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப காஃபிக்கும் சொல்லியிருப்பாங்க போல, மேம் காஃபி எல்லாம் இப்ப கரெக்டான டைமுக்கு வந்துருமா இல்ல நான் சர்வ் பண்ணட்டுமான்னு பம்மி கேப்பா. இல்ல இருக்கட்டும் ஜூடி சொல்லிருவாங்க. சரின்ட்டு காஃபி வந்துருமா மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப திடீர்னு இவளும் காஃபி வாங்கி வச்சுக்குவா. நான் பார்த்த வரைக்கும் நீ காஃபி குடிச்சதே இல்லையேன்னு போது சரின்ட்டு அந்த லேடி ஆர்டர் பண்ணதை குடுக்குறாங்க. பார்த்தோன்னா ஃபுல்லா ஃபுட் எல்லாத்தையும் டெலிவர் பண்றதுக்கு எல்லாமே பண்ணியாச்சு. ஆனா என்னன்னா அனுப்புன மெசேஜ் இப்ப வரைக்கும் டே பார்க்கவே இல்லைங்க. அதை நினைச்சு அவ ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கா. போனை பாக்குறா, அப்படியே மேம பாத்துக்கிட்டே இருக்கா. எடிட்டர் ரூம்ல காட்டிட்டு இருக்காங்க. ஏதோ புகுந்த வீட்டுக்கு வந்த மாதிரி ஜாலியா உட்காந்து இன்வாய்சஸ் எல்லாம் கணக்கு பார்த்துட்டு இருக்கான். நம்ம நண்பன் ஏதோ சோகமா இருக்கானா எப்படின்னு தெரியல வேணும்ட்டே என்ன பண்ணுவானா போயிட்டு டேக்கிட்டு கேட்பான், என்னடா ஆச்சு சரியாயிட்டீங்களா அப்படின்னு கேட்பானா. அதுக்கு டே சொல்லுவான் நான் நல்லாதான் இருக்கேன், ஒர்க் பார்த்துட்டு இருக்கேன், எல்லாமே சரியா போயிடுச்சு அவ்வளவுதான் அப்படின்னு இருக்கும்போது சுத்தி போட்டோஸ் எல்லாம் கேட்பாங்க. எங்கடா அப்படின்னா போட்டோஸ் எதுவுமே இல்லடா, இதெல்லாம் வச்சது முன்னாடியே பம்மி தாண்டா அப்படிங்க. ஏன்டா அது அழகா தாண்டா இருந்துச்சுன்னா அதெல்லாம் தெரியலடா எடுத்துட்டாச்சு அப்படின்னு இருக்க மாதிரி பேசுறான். உண்மையை சொல்லணும்னா நீ அவன் மேல கோவமா இருக்கியா, என்னடா ப்ராப்ளம் அப்படின்னும் போது ஸ்டார்டிங்ல நான் கோவமா தாண்டா இருந்தேன், ஆனா உண்மையிலேயே அவன் எனக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டா, அவ சேஞ்ச் ஆகிறதுக்கு நானும் தான் முக்கிய காரணமா இருந்தேன், அவ்வளவுதான். நான் நிறைய இடத்துல நெக்லெக்ட் பண்ணிட்டேன். அவ என்ன மட்டும் தான் உலகம் நினைச்சிட்டு இருக்கா. அது ஸ்கூல் படிக்கும் போதா இருந்தாலும் சரி, இப்ப இன்டர்ன்ஷிப் வந்ததுக்கு அப்புறமா சரி, அவ என்ன மட்டும் தான் சுத்தி சுத்தி வரா. சோ இது அவ்வளவுதான்டா, இதுக்கு மேல என்ன பண்றது அப்படின்னு ஒரு கட்ஸும் இல்லாம ட்ரையே பண்ணாம தான் டே சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு எல்லாமே சரி. ஒரு 5 நிமிஷம் பேசலாம் தானே, இவங்க 2 பேரும் ஏன் பேசாம இருக்காங்கன்ற கொஸ்டின் வருது. இந்த கதையில எல்லாம் ஹீரோ ஹீரோயின் சேரலன்னா உட்காந்து கண்ணீர் வடிச்சு ஃபீல் பண்ணிட்டு அவங்களை திட்டிட்டு இருப்பாங்க இல்ல கதை எழுதுனவங்கள, அந்த கோஸ்டிங்க நானு. அதனாலவா என்னவோ இன்கம்ப்ளீட்டடா இருக்க மாதிரி தோணுது. சரிப்பா நீ உனக்கு அழுகணும்னா அழுதுரு அப்படின்னு சொல்லுவான் டே கிட்ட. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா இருக்கேன்ட்டே இருக்கான். மச்சான் இல்லடா சொன்னா கேளு, அழுகிறதுன்னு அழுதுருன்னு சொல்லும் போதுதான் தனியா போயிட்டு மைக் இருக்க ரூம்ல கதறுன்னு கதறிக்கிட்டு இருக்கான் டே. இதெல்லாம் பார்த்து பாவுக்கு கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா நீங்களே சொல்லுங்களேன், ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப கஷ்டப்படுறானா இன்னொரு ஃப்ரெண்டுக்கு அது வருத்தமா தானே இருக்கும். அந்த மாதிரி தான் ஃபீல் ஆயிட்டு இருக்கு பாவுக்கு. இப்போ ரியான் இருக்கான்ல, அவனும் அவன் ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசும்போது எப்படா நீ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் முடிச்ச அப்படின்னும் போது நான் அதெல்லாம் முடிக்கல, அட்வர்டைஸ்மெண்ட் படிச்சேன், சோ இங்க வந்திருக்கேன். உண்மையிலேயே இந்த பிளேஸ் கூலா இருக்கு, உங்களோட ஒர்க் பண்றதை நினைச்சா சந்தோஷமா இருக்குன்னு ஃப்ரெண்ட் சொல்லிக்கிட்டே இருப்பானா. சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அசிஸ்டன்ட் டைரக்டர் ரொம்ப கூலான பர்சன் போலவே அப்படின்னு கேட்பானா. அவர் கூலு தான், டேலண்ட் தான், ஆனா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது வாக்கி டக்கில ரியான் போ முன்னாடி போ அப்படின்னோட இருங்க சார் எஸ் சார் அப்படின்ட்டு நகர போவான். ஷூலேஸ் கலன் இருக்கும், தட்டிக்கு விழுந்து தப்பி தவறி அங்கிட்டு நகர்ந்து போவான். ரியான் அங்க போயிட்டு ஆக்டர்ஸ் பக்கத்துல நில்லு அப்படி. சரி சார் நான் போறேன் அப்படின்னு போவான். அதே மாதிரி ரியான் ஃப்ரேமை செட் பண்ணு. சரி சார். எங்க இருந்தாலும் ஏதாவது சொல்லிட்டே இருப்பான். ரயான் அதை பண்ணு, ரயான் இதை பண்ணு, ரயான் இங்க நின்று சார் சரி சார் அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கா ரயான் ஜேன் பேசுறதுக்கு எல்லாத்துக்கும். இதுல செட்டை விட்டு வெளியில போற 2 வீலரை நிப்பாட்டணும்னு நடுவுல புகுந்து நிப்பாட்டி என்ன நிப்பாட்டுங்க என்ன லைட்டு ஃப்ரண்ட்ல எரியுதான் அதை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு போங்க, இவனுக்கு கிறுக்கு பிடிச்சிச்சாங்க ரயான் அவங்கள போக விடு அப்படின்னு. என்னையா தால் பண்ணிட்டு இருக்கா, இரியா நான் வரையா, சரி ஃப்ரண்ட்ல போ செட்டுக்கு முன்னாடி போ அப்படின்ட்டே இருக்கானா. யோ வரையா அரியா அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். பாவங்க அந்த ரியானு. ஆக்சுவலா ஜேன் ப்ரொபோஸ் பண்ணனாலதான் அப்படி ஆகிட்டானான்லாம் தெரியல.
இவ்ளோ டென்ஷனா இருக்கானேன்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பமி, ரியானு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பை இருக்கா. 3 பேரும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இதுவும் மிலிட்டரி ஃபீல்டு மாதிரி ஏதாவது ஆயிடுச்சா? ஏன் இப்படி போட்டு ஆத்துன்னு ஆத்திக்கிட்டு இருக்காரு ஜேனு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏதோ நீ தப்பு பண்ணிட்டியாடான்னு பை கேட்டு போடுவா. நான் எங்க தப்பு பண்ணேன், ப்ரொபோசல்ல பண்ணேன்ற மாதிரி அவன் மைண்ட்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. எதுவும் நான் பண்ணலனோடனே பாவம் வேணும்ட்டே திசை திருப்புறதுக்காக கூப்பிட பாவம் வருவான். வந்து உட்கார்ந்தோடனே பாவம் என்ன நினைச்சான்னு தெரியல. என்ன லவர்கள் எப்படி இருக்கான்னு கேட்ட உடனே அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிருவா பமி. ஏன்டா அப்படி பண்ணேன்னு கேக்குற மாதிரிதான் இருக்கு. அப்படியே எல்லாரும் இவனையே பாத்துட்டு இருப்பாங்க. எனக்கு டே நினைச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனாலதான் நான் அப்படி பண்ணினேன். இனிமே இவளை எப்படி நார்மலா பாக்க போறேன்னு தெரியலங்க. ஆக மொத்தம் லவ் பண்ண வேண்டியது ஒரே இடத்துல ஹனி சனி பேபி, நீ தான் என் புருஷன், நான் தான் என் பொண்டாடி, பொடி லூசு, பொடா கிறுக்கு, பொடி பைத்தியம் அப்படின்னு கொஞ்ச வேண்டியது. பிரிஞ்சுட்டா மொட்டட்டேன்ட்டு மொத்தத்துக்கு மொட்டாதே தலைக்கும் முளத்துக்கும் பிரிஞ்ச மாதிரி ஓடிட வேண்டியது. இவங்களுக்குலாம் வேற வேலையே இல்ல. அதுக்குதான் பேரு கிரிஞ்சு கப்பல்ஸ். எவா முடியலப்பான்னு ரியான் கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட் கூட பேசிக்கிட்டு இருக்கானா. என்னடா ஆச்சு, உன்னோட மென்டர் முன்னாடி ஸ்டார்டிங்ல நல்லா தான் இருந்தாரு, நம்ம 2 பேரும் பேச வந்தா இல்லன்னா என்ன ஆச்சுன்னே தெரியல. அந்த மனுஷன் கொஞ்ச நேரத்துக்கு மேல கத்திக்கிட்டு ஸ்ட்ரிக்டாவே இருக்காருன்னு சொல்லும் போது, ரியான் சீக்கிரமா இப்ப உன்னோட தேவை எனக்கு இருக்கு, ஒரு ப்ராடக்ட் ஷூட் இருக்கு அப்படின்னு கூப்பிட. இல்ல என்னடா அந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு ஃப்ரெண்டு கத்திட்டு இருக்கான். உடம்புல ஏதோ ஒரு சென்சார் வச்சிருக்காப்புல போல, நீ ரெஸ்ட் எடுக்கவே விடக்கூடாதுன்னு நினைக்கிறாராட்டு இருக்குன்னு போது, சரி நான் போறேன் அப்படின்னு அவன் ஓடிட்டு இருப்பா. ஷூ லேசஸ் எல்லாம் கலந்துருக்கும். பரவாயில்ல போடா அப்படின்னு அவன் போயிருவான். இப்ப பாத்தீங்கன்னா ரியானும் பமியும் சேர்ந்துதான் அந்த ப்ராடக்ட் ஷூட் பத்தி கேட்கணும். பாக்கிட்ட தான் போய் கேட்பாங்கப்பா அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு பமி கேப்பா. இல்ல எனக்கு தெரியாது, எனக்கு எதை பத்தி சொல்றேன்னு தெரியலன்னு ஒரு மாதிரி மூஞ்சிய காட்டிக்கிட்டே இருப்பா. இல்லப்பா வந்து இந்த மாதிரி கேக்குறாங்க, இந்த மாதிரி ஒரு ஆட் இருக்கு, ஜேனு சொல்லியிருக்காரு, பிசினஸ் கிளைண்ட்டும் சொல்லியிருக்காங்கன்னு பமி பொறுமையா தான் சொல்லுவா. சொன்ன உடனே ஓ அப்படியா, இருங்க கேட்டு சொல்றேன் அப்படின்ட்டு இருக்கான். சரி ஓகே நாங்க வெயிட் பண்ணட்டுமான்னு போது, அது உங்க வேலை இல்லையேன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கா பமிக்கு. அவ பாத்துக்கிட்டே இருப்பா. ஜேன் சொல்றான் நான் வேணா போய் கேட்டுட்டு வருவான்னு போது, இது உன் வேலை கிடையாது, வாய மூடு அப்படின்னு சொல்லிடுவான். அவங்க இப்ப சாப்பிட்டுட்டு இருக்காங்க, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு மூஞ்சில அடிச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. இதை பார்த்துட்டு பமிக்கு ஒரு மாதிரி கொந்தளிப்பா ஆகுது. என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க, உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, ஏன் இப்படி என் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்க, இப்ப என்ன சாக்ரிஃபைஸ் பண்றியா உன் ஃப்ரெண்டுக்காக, நீ இதெல்லாம் பண்றியா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல உனக்காக ஒருத்தன் எல்லாமே பண்ணுவான், அவன் உன் கூட நேரம் ஒதுக்கணும்னு நினைக்கிறான், ஆனா நீ அவனை இப்படி வந்து ஏதாவது பண்ணுவியா, என் ஃப்ரெண்டு உன்னால அழுதுட்டு இருக்கா, நீ மட்டும் நிம்மதியா இருக்கன்னா சொல்ல அவளுக்கு இப்படி ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரி விடுங்க வெயிட் பண்ணுங்க, நான் வந்து ஜேன் கிட்ட கேட்டு என்னன்னு பாத்துக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு பமிய கூட்டிட்டு போக. ஆனா எனக்கு ஒண்ணு புரியலங்க. சரி அவ கிஸ் பண்ணிட்டு அது தெரியாம தானே நடந்துச்சு. சரி கதைக்குள்ள வந்தா இப்ப ஷூட் நடந்துட்டு இருக்கு, ரியான் இருக்கா. அது மட்டும் இல்லாம பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு மேல் ஃபீமேல் லீட வச்சு ஒரு போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்காங்க. அது ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. இப்ப பேக்கப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜேன் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க. ரியா நீங்க என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஃபைனலா தனியா கூப்பிட்டு ரியான் கிட்ட ஏதோ கேட்கணும்னு நினைக்கிறாரு போல. அதனால ரியானும் போய் நின்னுட்டு இருக்கான். ஜேன் வந்துடுறான். வரது மட்டும் இல்லாம சார் நீங்க என்கிட்ட இதை தானே கேட்கணும், அதாவது நான் ப்ராப்பரா அங்கிள் கிட்ட எதுவுமே வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணல, ஒழுங்காவே ஒர்க் பண்ணல, அதை பத்தி கேட்கணுமா அப்படின்னு கேட்பான். அதை பத்தி நான் கேட்கல. மோ இருக்கார்ல அவர்கிட்டயும் கிளைண்ட் கிட்டயும் நீ ரொம்ப நேரமா அரட்டை அடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படிங்க. சார் அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா சார், என் ஒர்க்கை நான் பார்த்துட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணுவான் ரியானு. கால ஷூவை பார்த்தா அவன் கட் ஷூ போட்டிருப்பான். என்ன இன்னைக்கு உன்னோட அட்டென்ஷன் என் முன்னாடி காட்டலையா அப்படிங்க. இது அவனுக்கு கடுப்பு. அது என்னது அட்டென்ஷனா, நான் வேலை செய்யற மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கேன்னு இருக்கீங்களா, ஏன்னா ஷூ லேஸ் கலந்துரும்ல அதை வச்சு மீன் பண்ணி சொல்ல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார், நீங்க சொல்ற டாஸ்க் ஒவ்வொன்றையும் நான் முடிச்சுட்டு தான் இருக்கேன், கரெக்டா தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்க. நீ அந்த கிளைண்ட் கூட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தே, அதாவது அவன் ஃப்ரெண்டை தான் சொல்லிட்டு இருக்காங்க, ஏன் அவன் கூட இப்ப ரொம்ப நேரம் பேசணும்னு என்ன அவசியம்னு கேட்கும்போது, ஏன் சார் அது ஒர்க்கை எந்த விதத்துல சார் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ரியான் ரிப்ளை பண்ணுவான். இங்க பாரு நீ இதெல்லாம் வேணும்ட்டு தானே பண்ற அப்படிங்கும் போது மாத்தி 2 பேரும் சண்டை எழுத்துட்டு இருக்காங்க. இது கொடுமை என்னன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ரியானுக்கு வெடிச்சிருது. என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க, என் ஒர்க் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு, ஆனா நீங்க எதையுமே புரிஞ்சுக்கிட்டது இல்ல, நீங்க அங்க நிலுனா நிக்கணும், இங்க நடனா நடக்கணும், நீங்க சொல்றது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன், ஆனா நீங்க என்ன புள்ளி பண்ணுவீங்க, இதுக்கெல்லாம் காரணம் என்ன, என்னோட ஃபீலிங்ஸ் உங்ககிட்ட ஓப்பன் பண்ணி சொன்னதுனால தானே, அதனாலதானே இப்படி மீன் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே இதை கேட்டுட்டு ஜேனுக்குன்னா மண்டைக்கு ஏறுது. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, ஒருத்தர் கிட்ட புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றது நார்மலான விஷயம் நீ பாத்துட்டு இருக்கியா, அது என்ன மீன் பண்ணி சொல்லுவாங்கன்னு உனக்கு தெரியாதான்னு அப்படியே ரிவர்ஸ்ல பிக் பாஸ்ல மாதிரி அப்படியே ரிவர்ஸ்ல போகுது. அதுல கொடுமை என்னன்னா ஜேன் இருக்கான் இல்லையா, அவனும் தூங்கி எந்திரிக்கும் போது அதே சனிக்கிழமை தான் நேரம் ஆரம்பிக்குது. அவன் கண்ணுக்குமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரியான் தான் தெரிஞ்சிட்டு இருக்கான் போல. கண்ணை திறந்த உடனே ரியான் தான் தெரியறான். சரி பாத்ரூம்ல போயிட்டு பிரஷ் பண்ணலாம்னா பேக் ஹக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு ஐ லைக் யூன்னு சொல்லிட்டு, சரி துணியெல்லாம் துவச்சு காய போடலாம்னா டிஷர்ட்லயே ஐ லைக் யூன்னு சொல்லிட்டு ரியான் இருக்க மாதிரி தெரியுது. என்னடா இது அப்படின்னு யாருக்கோ போன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சூனியக்கார கிளவி மாதிரி ரியான் ஐ லைக் யூ அப்படின்னு கூட்டிக்கிட்டே கத்துற மாதிரி இருக்கு. என்னடா நடக்குதுன்னு அவனுக்கு ஒரே சந்தோஷம்.
இதை விட என்னன்னா ஷூட்ல போயிட்டு 2 பேரும் க்ளோசரா இருப்பாங்கல்ல, அப்பனா ஜேனுக்கு ஒரே மஜாவான சந்தோஷமா இருக்கு. அவன் தப்பிச்சு தெரிச்சு ஓடி போயிருவான். அதுல அந்த கிளைண்ட் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அந்த பயவுளிய பார்த்த உடனே ஒரு சந்தோஷம். அவன் கூட பேசிட்டு இருக்கும்போது பொசசிவ் ஆயிட்டு தான் அவன் வந்துட்டு ரியான் வா வான்னு கூப்பிட்டுருப்பான் போல. அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயுமே பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த ஃப்ரெண்டு கூட இருக்கும்போது தான் கத்திக்க ரியான் 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 எல்லா நேரத்துலயும் கூப்பிட்டுருப்பா. இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண, சரி நான் உனக்காக அவனை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஷூஸ் நீட்டுவான். என்ன சார் புது ஷூ மாத்த போறீங்களா அப்படின்னு சொல்ல, இல்ல இந்த சைஸ் கரெக்டா யோசிச்சு பாரு, என் சைஸா இல்ல வேற யாரோட சைஸ் அப்படின்னு அவனுக்கு புரிய வருது. உங்ககிட்டதான் வேற ஒரு பேர் இருக்கே, அப்படின்னா இதை திருப்பி கொடுத்துருனோடனே வழுக்க டைமா புடிங்கி வாங்கிட்டு இது என்கிட்டே இருக்கணும்னே ஐட்டு வை பாத்துக்கிறாங்க ஒருத்தர் கை சேரும்போது. அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவன் பேரு டோஹோ. இன்னொன்னு மறந்துடாதீங்க, அவனும் நானும் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப க்ளோஸ், ரொம்ப நாள் ஸ்கூல்லாம் ஒன்னா படிச்சிருக்கோம். அவன் தான் ஒருவேளை நீங்க கோவப்படுறதுக்கு இப்படி ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுக்கு காரணம்னா இனிமே அப்படி நடக்காம பாத்துக்கிறேன்னு வெக்கப்பட்டுட்டே போவா. அது கியூட்டா இருந்துச்சுங்க. காலெல்லாம் புருக்கணும், இதா விட்டுட்டா வா ஒண்ணு கொஞ்சம் வேண்டியது, இல்லைன்னா மூஞ்சி தூக்கிட்டு அங்கிட்டு போக வேண்டியது. தென் இப்போ என்ன நடக்கும்னா, பமி இருக்கால, அவ டேய பார்க்க வந்திருப்பா. வர்றது மட்டும் இல்லாம அவனுக்கு பிடிச்ச மீட்டா பால்ஸை வாங்கிட்டு வந்து கொடுக்க, எதுவுமே நடக்காத மாதிரி சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லா மீட்டா பால்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், டேஸ்டா இருக்கு, நீ எனக்காக வாங்கிட்டு வருவேன்னு தெரியும், எதுவுமே நடக்காத மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, அப்புறம் ஏன்டா உங்களுக்காக அந்த பாப்பை உள்ள விடிய விடிய வியாக்கியமா கத்திக்கிட்டு இருக்கான்ற மாதிரி தான் இருக்கு. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நீ வேணா சாப்பிட்டு பாரு, ரொம்ப சூடா இருக்கணும்னு அவளும் ஒண்ணு சாப்பிடுவா. அவ சாப்பிடறத எடுத்து அவனும் சாப்பிடுவான். அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு அலாரம் அடிக்குது. அடிச்சு பார்த்தா தண்ணி குடிக்கணும் அந்த டைம்னோடனே தண்ணியை குடிச்சிட்டே சொல்றான், நீ இல்லாம இனிமே எனக்கு யார் இந்த உலகத்துல தண்ணி குடிக்கிறது ஞாபகப்படுத்தாதான், நானே இனிமேட்டு வச்சிட்டேன் அப்படின்ட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது பம்மிக்கு ரொம்ப ஃபீலா இருக்கு. அது மட்டும் இல்லாம உண்மையை சொல்லணும்னா நான் சாரி கேட்டுக்க விரும்புறேன்னு பம்மி ஆரம்பிக்கிறா. அதாவது அவளை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு ஒரு பெரிய கில்ட் இருக்கு, அவதான் தப்பு பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி. நான் வேணும்ட்டு அப்படி எதுவும் பண்ணல, நான் உனக்காக வெயிட் பண்ண, நீ என் கூட இருக்கணும், என் கூட நேரம் ஒதுக்கணும், எனக்காக நீ ஃபர்ஸ்ட் ஏதாவது பண்ணணும், நீ எனக்காக சாண்ட்விச் ரெடி பண்ணணும், நீ எனக்குன்னு ஏதாவது ஒரு குட்டி குட்டியான விஷயங்கள் பண்ணணும்னு நினைச்சேன். எனக்கு டயர்டா இருக்கு, என்னால முடியல. ஆனா நீ எனக்குன்னு எதுவுமே பண்ணதே இல்ல. எப்பவுமே ஒரு வாட்டியாவது ஒரு சேஞ்சுக்கு நீ ஏதாவது பண்ண மாட்டியான்னு நான் யோசிச்சிருக்கேன், பட் அப்படி எதுவுமே நடந்தது இல்லைன்னு சொல்லிட்டு பமீனா ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. சோ இப்போ அதை என் பண்ணிடலாமான்னு கேட்பான். அவ எதுவுமே சொல்ல மாட்டா, ஐம் சாரின்னு மட்டும் சொல்லுவா. சரின்ட்டுன்னு அவ அழுதுகிட்டே இருக்கவும் ஹக் பண்ணிட்டு, ஒண்ணு நீ பிளேம் பண்ணாத, எல்லாத்தப்பும் ஏன் மேலதான், புரிஞ்சுது, இனிமே நீ நிம்மதியா இருக்கலாம், ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்ல. அப்படியே எந்திரிச்ச உடனே அவ விட்டமின் கேப்சியூல்ஸ் எல்லாம் அவ வாங்கி கொடுத்ததெல்லாம் அந்த டேபிள்லயே இருக்கும். அதை பார்த்துட்டு, அடுத்த வாட்டி உனக்கு தீந்துருச்சுன்னா நீ ஏன் வாங்கிக்க, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு, உடம்ப பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு போகும்போது பமீன்னு கூப்பிடுவான் திருப்பிட்டே. முதல்ல இப்படி இருக்க அதை நல்லாவே இல்ல, பாக்குறதுக்கு நீ அழுதுட்டு இருக்கும் போது ஃப்ராக் மாதிரி இருக்கேன்னு கலாச்சு விட்டுற. அவளும் அப்படியே போயிடுறா. ஆனா டேக்கு உண்மையிலேயே ஃபீலிங்கா இருக்குங்க. இதுல என்ன நடக்கும்னா, எப்பவுமே குரூப் சாட் தானே நடக்கும், இந்த வாட்டி குரூப் சாட் நடக்கல. அதுக்கு பதிலா மாற்றா என்ன நடக்குதுன்னா, ஜேன் இருக்கான்ல, அவன் ரியானுக்கு மெசேஜ் பண்றான். அதாவது ஃபர்ஸ்ட் ரியான் என்ன கேட்பான்னா, எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு இந்த ஷூ ரொம்ப பிடிச்சிருக்குங்க, இனிமே யாருக்கிட்டையும் நீ வேற ஷூ எல்லாம் ஸ்வாப் பண்ணாத அப்படின்னு உங்களுக்கு ஒருவேளை பொசசிவா இருக்கா அப்படின்னு டைப் பண்ணிருவான் ரியான். பட் டெலீட் பண்ணிட்டு இனிமே தான் அதை எல்லாத்தையும் நான் போட்டு வர போறேன் டெய்லின்ட்டு வெக்கப்பட்டுட்டு வர சிரிப்பான். ஓகே ஓகே, நான் இங்க மெசேஜ் பண்றதோட இந்த பார்ட் முடியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே காஃபியை விட கப்பு சூடா இருக்க மாதிரி பயங்கரமா கொதிச்சு எழுந்து பம்மிய புடிச்சு வையின்னு வந்துட்டான். இது கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? இந்த லவ் பிரேக்கப் ஆனதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு சொல்லுங்களேன். இந்த கதை அதுக்கப்புறம் ஹீரோ 2 பேர் சேர்ந்துட்டதுன்றதை தாண்டி உண்மையிலேயே என்னதான் உங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு? ஏன்னா எனக்கு என்னன்னா, அவங்க 2 பேரோட லவ் ரொம்ப அட்டாச்சா இருந்துச்சு. சின்ன விஷயத்துக்கு பிரிஞ்சுறாங்களான்ற மாதிரி இதை நான் நிறைய பாத்திருக்கேன். இதுல கொடுமை என்னன்னா, அந்த கூட இருக்க அந்த குட்டி 2K கிட்ஸ்லயும் ரொம்ப குட்டிங்க இருக்கும் இல்லையா, என் புருஷன் இதயத்துக்கு அரசன்னு பேசிக்கிட்டு இருக்குங்க, அசால்ட்டா அந்த பையன் விட்டுட்டு போயிருவான். அதே மாதிரிதான் பொண்ணுங்களும் சிலர் வந்துட்டு எதுக்குன்னே தெரியாம விட்டுட்டு போயிருவாங்க. 2 பேரும் ஓன்ட்டு ஒப்பாரி வச்சுட்டு இருப்பாங்க. நம்மள வேற அதுல பூமர் வம்பிழுத்துட்டு வேற இருப்பாங்க. அவங்க பிரேக்கப் ஆனதை நினைச்சு சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதா, யார் வெறுக்குது அப்படின்னு மியூச்சுவல் ஃப்ரெண்டா இருக்கும்போது ஒரு வருத்தம் வரும் இல்லையா, அது மாதிரிதான் போயிட்டு இருக்கும். சோ தயவு செஞ்சு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், லவ் பண்ணுங்க, தப்பு இல்ல. நீ என் புருஷன், நமக்கு பிறக்க போற குழந்தைன்னு இந்த ஸ்கூல் படிக்கிறப்ப காலேஜ் படிக்கிறப்ப மென்டல் டாக்கியாட்டம் பேசாம உருப்படியா ஏதாவது பேசுனீங்கன்னா, உருப்படியா பேசுற சிம்பிளா இருக்க லவ்வெல்லாம் சேர்ந்து நான் பாத்திருக்கேன். இந்த மாதிரி புருஷன் பொண்டாட்டி ஒற்றுமை அப்படி போ ராமாம் போர்னு பேசுறீங்கன்னா பிரேக்கப் ஆயிட்டு தாங்க போறாங்க. அதனால கொஞ்சம் பார்த்து லவ் பண்ணுங்க. நான் வரேன்.